விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் வக்பு திருத்த சட்ட வாபஸ் பெற வலியுறுத்தி திருச்சியில் வரும் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மதசார்பின்மை பாதுகாப்போம் மாநாடு எழுச்சி பேரணி விளக்க பொதுக்கூட்டம் சென்னை திருமங்கலத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சியிலே வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி நடத்துகின்ற பேரணி, இந்த ரெண்டையும் விளக்கி பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக முன்னெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் மன்னன் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் அல் சவுதி அவர்களே, பேரறிவாளன் அவர்களே, ரூதர் கார்த்திக் அவர்களே, ரூபேஷ் அவர்களே, தோழர் ராவண சங்கு அவர்களே, மணி அவர்களே, அம்பேத் தேவா அவர்களே, PS குமார் அவர்களே, AP இப்ராஹிம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோட்டி அவர்களே, அமைந்தகரை சரவணன் அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தேவஞான முதல்வன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கருணாநிதி அவர்களே, CPM மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் M ராமகிருஷ்ணன் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் H பீர் முகமது அவர்களே, காங்கிரஸ் வார்டு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் KV திலகர் அவர்களே, தோழர் கோபி அவர்களே, தோழர் சபரிமுத்து அவர்களே, கராத்தே ரவி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தோழர் கராத்தே ரவி அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, முகமது ஹுசேன் அவர்களே, அபிப் ரகுமான் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அபிப் ரகுமான் அவர்களே, ஷேக் மன்சூர் அவர்களே, முகமது அலி அவர்களே, ரசூல்தீன் அவர்களே, சையது அகமது அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர்கள் ஏகா வவுனியன் அவர்களே, சுடர்மா வளவன் அவர்களே, செல்வி அவர்களே, செஞ்சூடர் அவர்களே, லெனின் அன்பரஸ் அவர்களே, வழக்கறிஞர் அப்புன் அவர்களே, குணபாரதி அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, அந்தோணி அவர்களே, MS ஷீலா அவர்களே, அக்கா பொற்கொடி அவர்களே, ஆனந்த் அவர்களே, கலாதேவி அவர்களே, தமிழ் பித்தன் அவர்களே, லெனின் கார்த்திக் அவர்களே, அந்தோணி சுதா அவர்களே, அம்பேத் அவர்களே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நாங்கள் அங்குலம் அங்குலமாக வளர்கிறோம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அங்குலம் அங்குலமாக, ஆழமாக, அழுத்தமாக வளர்ந்து இன்றைக்கு தேர்தலினுடைய அந்த ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டுடைய திசைவழி போக்கை, தமிழ்நாட்டுடைய அரசியலை, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் என்பதை பெருமிதத்தோடு கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மற்ற கட்சிகளை போன்ற அல்ல. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. இடதுசாரிகள் என்றால் அது 100 ஆண்டுகள் தொடங்கி 100 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற கட்சி இது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக முக்கியமாக 50 ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற கட்சி. திராவிட இயக்கங்கள் அப்படித்தான், RSS போன்ற இயக்கங்கள், பாஜக போன்ற இயக்கங்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுரையிலே, புதூரிலே இந்த கொடியை ஏற்றி வைக்கும்பொழுது இன்றைக்கு பறக்கின்ற இந்த கொடி நாளை கோட்டையிலே பறக்கும் என்று தேர்தல் புறக்கணிப்பு பாதைக்கு முன்பாகவே அந்த கொடியை பறக்க விட்டார்கள். அன்றைக்கு நாம் தேர்தலுக்கு வருவோம் என்று சொல்லவில்லை, ஆனால் தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலே அதை நம்ம முன்னெடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக
இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே தொடர்ந்து களமாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை பார்க்கிறோம். நிறைய கட்சிகள் தேர்தல் அங்கீகார பெற்ற கட்சிகள் இருக்கின்றன. தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு இழந்த கட்சிகளும் இன்றைக்கு இருக்கின்றன. நாங்கள் தான் தமிழ்நாட்டை ஆள போறோம்னு சொல்லி சொன்னவங்களாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. அவங்களாம் டெல்லியில் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க முடியலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அங்கீகாரத்தினுடைய பெற்ற பிறகு நம்முடைய கட்சியினுடைய தோழர்கள் எல்லோரும் இணைந்து அங்கே பங்கெடுத்து எப்படி தேர்தலுடைய அந்த அணுகுமுறையை எப்படி செய்ய போகிறோம் என்பதை பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மகத்தான தலைவர் பல கட்சிகளுக்கு இன்னைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கட்சிக்கு தேர்தல் வகுப்பாளர் வியூக வகுப்பாளர் யாருன்னா நம்முடைய தலைவர் மட்டும்தான். யார் வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஆனால் முழுக்க முழுக்க தலைவருடைய உத்தியின் அடிப்படையில் தான் இந்த வெற்றியை, இந்த அங்கீகாரத்தை அவருடைய உழைப்பின் அடிப்படையில் தான் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் மீண்டும் இந்த அங்கீகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை நாம் எப்படி பார்க்கின்றோம்? இன்னைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை அழித்தொழிக்கின்ற வகையிலே, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை அழித்தொழிக்கின்ற வகையிலே, இந்தியாவினுடைய சகோதரத்துவத்தை அழித்தொழிக்கின்ற வகையிலே அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து மோடி அரசு பல்வேறு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை அழிப்பதுதான் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற ஒரே இலக்கு. அதற்கு அவர்கள் பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சட்ட திருத்தங்கள் என்கின்ற பெயரில் கொண்டு வருகிறார்கள். அதிலே காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்யப்படுகின்றது. காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்யப்படுவது என்றால் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளங்களை அழித்தொழிக்கின்ற வகையிலே காஷ்மீரிகளுடைய அந்த தேசிய இனத்தினுடைய எழுச்சியை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய உரிமையை அழித்தொழிக்கின்ற வகையிலே அதை செய்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அடையாளம் அது ஒரு தேசிய இனமாக இருக்கின்றது. அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதை அழித்தொழிக்கின்ற வகையிலே அந்த சட்டத்தை கொண்டு நிறுத்தி போக வைக்கிறார்கள். அதற்கு பிறகு முத்தலாக் தடை சட்டம், அதற்கு பிறகு குடியுரிமை திருத்த சட்டம், அதற்கு பிறகு இப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்பது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம். தோழர்கள், இந்த திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே நம்முடைய கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் தொடக்க நிலையிலே எதிர்த்தார்கள். பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதை கொண்டு வர வேண்டும், அந்த குழுவிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பேசினார்கள். ஆனால் அங்கு இடம்பெற வைக்கவில்லை. ஆனால் கூட்டுக்குழுவுக்கு கொண்டு வந்த பிறகும் எந்த திருத்தங்களை கொடுத்தோமோ, எந்த திருத்தங்களை சொன்னார்களோ அந்த திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்தம் 44 திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த திருத்தத்திலே மிக முக்கியமான திருத்தம், இது முழுக்க முழுக்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள். பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போன முஸ்லிம்கள் அப்படியே சொத்துக்களை இங்க இருக்கின்ற இஸ்லாமியரிடம் ஒப்படைக்கிறார்கள். அப்படித்தான் அந்த வாரியத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே முகலாயர்கள் காலத்திலேயே இந்த சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களாக இந்த வக்ஃபு வாரிய முசல்மான் ஆக்ட் என்கின்ற அடிப்படையில் அந்த சட்டம் இருந்தது. அதை அன்றைக்கே பிரிட்டிஷ் காலத்திலே அதை அபகரிக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுதும் வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையிலே இந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டன. அந்த சொத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே இஸ்லாமியர்கள், அதாவது ஆதரவற்று இருப்பவர்கள் அல்லது நிறைய சொத்து இருப்பவர்கள், ஆற்காடு நவாப் போன்றவர்கள் அல்லது சமஸ்தானத்தை வைத்திருந்தவர்கள், அவர்கள் எல்லாருமே சொத்துக்களை இஸ்லாமியர்கள் சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு ஆதரவற்றிருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் கொடுக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்கிறார், இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் சச்சார் கமிட்டியினுடைய அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அப்பட்டமாக அதை பொய் சொல்கிறார்கள். சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை என்பது வேறு.
இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட மிக மோசமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமூக அடிப்படையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கூடுதலாக தர வேண்டும் என்று அவர்கள் அந்த அறிக்கையை தருகிறார்கள். எந்த இடத்துல வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்கிற அடிப்படை சொல்லவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பது, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை களவாண்டுவது, இதுதான் மோடியினுடைய அல்லது பாஜகவினுடைய அல்லது RSS செயல் திட்டம். அவர் வெளிப்படையாக சொல்கிறார்கள், ராணுவத்தில் இருக்கின்ற சொத்துக்களை விட, ரயில்வே துறையில் இருக்கின்ற சொத்துக்களை விட இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று அப்பட்டமாக பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இத மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது இது குறித்து ஆதாரங்கள் இருக்கின்றதா? திருப்புவாதங்களை செய்வது, பொய்களை பரப்புவது, அவதூறுகளை பரப்புவது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி, RSS, சத்பரிவார் அமைப்புகளுடைய வேலையாக இருக்கின்றது. உள்நாட்டிலே சொந்த மக்கள் பாகிஸ்தான் பிரிந்தது. பாகிஸ்தான் பிரியும் பொழுது நேரு அவர்களோ காந்தி அவர்களோ சொன்னார்கள், பாகிஸ்தான் போக வேண்டியவர்கள் நீங்க போங்க, இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருங்கள் என்று சொன்ன பிறகு இந்தியாதான் என்னுடைய தாய்நாடு என்று சொன்ன இஸ்லாமியர்கள் இங்கே குடியிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய, இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேச விரோதிகளாக காட்டுகிறீர்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உள்நாட்டிலே கலவரத்தை, உள்நாட்டிலே வன்கொடுமைகளை, பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. உள்நாட்டிலேயே சாதியவாதத்தை தூண்டுவது, பிளவுவாதத்தை, பிரிவினைவாதத்தை தூண்டுவது, இதுதான் அவருடைய வேலையாக இருக்கின்றது. ஆபரேஷன் ககர் என்கின்ற பெயரில் மத்திய இந்தியா பகுதியில், அது வடகிழக்கு பகுதியில், சத்தீஸ்கர், நாகாலாந்து, இந்த மாதிரி பகுதி முழுக்க இன்றைக்கு பழங்குடிகளை சுட்டு படுகொலை செய்கிறார்கள். எதற்காக பழங்குடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? எதற்காக அதை இவ்வளவு மோசமாக அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் போன்று ஆபரேஷன் ககர் என்கிற பெயரிலே அவர்கள் உள்நாட்டிலே யுத்தத்தை நடத்துகிறார்கள். அதானி குழுமத்திற்கு கனிம வளங்களை எடுத்துக் கொடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியை எதிர்த்து அங்க இருக்கின்ற பழங்குடிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த பழங்குடிகளை படுகொலை செய்ய வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக ஒற்றை காரணத்திற்காக வெளிப்படையாக படுகொலைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். மாவோயிஸ்டுகளை படுகொலை செய்கிறார்கள். தோழர்களே, உள்நாட்டிலே சொந்த மக்களை படுகொலை செய்கின்ற தேச விரோத கும்பல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள், RSS, பாஜக போன்ற இயக்கங்களை எதிர்ப்பதற்கான பின்னணி என்ன? சும்மா நாங்க எதிர்க்கிறோமா? அவர்கள் கொண்டு வருகின்ற அத்தனை சட்டங்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எதுதான் ஆன்மா என்கின்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளை பார்க்கின்றோம். மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிராயுதபாணியாக இந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எதற்கும் நாங்கள் அஞ்சவில்லை. நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள், தேசியத்தை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். இதை எதிர்ப்பதற்கு யார் இருக்கிறாங்க? இந்தியாவிலே, இந்தியா முழுக்க இன்றைக்கு இடதுசாரிகள், அதே போல இந்தியாவிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் பேர் இயக்கம், இன்னைக்கு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீருடைய எல்லை பகுதியிலே பூஞ்ச் பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் சந்திக்கிறார். அவர் வெளிப்படையா கேட்கிறாரு. இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. வெளிப்படையா அவர் மரியாதைக்குரிய ஜெயராம் ரமேஷ் பேசுறாரு. நிதி ஆயோக் கூட்டம் இல்லாத நிதி அயோக்கியா கூட்டம்ன்றாரு. நீ நாட்டினுடைய நீதிமன்றத்தை கபலீகரம் செய்யற, சட்டமன்றத்தை கபலீகரம் செய்யற, எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க. நாட்டுடைய வளர்ச்சி எதுவுமே நீ செய்யல. யாரு? மோடி சர்க்கார், மோடி அரசு. நீ செய்யறதெல்லாம் பித்தலாட்டம். பூச்சி பகுதியில் நீ நடக்கிற அவ்வளவு படுகொலைகள் அவ்வளவு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ ஏதாவது போய் பார்த்திருக்கீங்களா? மோடி அந்த அரபு நாடுகள்ல இருந்து அத்தனை கூட்டத்தை ரத்து செய்ய நேரம் வந்தீங்களே, எங்க வந்தீங்க? ஆபரேஷன் சிந்தூர் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த மக்களை போய் பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்களா? ராணுவ வீரர்களை போய் பார்த்தீங்களா? ஆனா நேரம் அது பீகாருக்கு தேர்தலுக்கு போறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எப்படிப்பட்ட பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிறார்? அத்தனை நாடகம். இதை அம்பலப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்த களத்திலே சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் 14ஆம் தேதி திருச்சியில் நடத்துகிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அல்லாத ஒரு இயக்கம் 10 லட்சம் மக்களை திரட்டி திருச்சியை நடத்துகிறோம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நடக்கப் போகிறது.
நாம் அத்தனை பேரும் திரட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. யார் செய்கிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். யாருக்காக காத்திருக்க மாட்டோம். முன்களத்திலே முன்கள போராளிகளாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சி இந்த களத்திலே நாங்கள் இருப்போம். சமரசம் இல்லாமல் இருப்போம். RSS போன்ற பயங்கரவாத இயக்கம், பாஜக போன்ற இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஆயுதங்களோடு நின்றாலும் நாங்கள் நிராயுதபாணியாக நிற்பதற்கு காரணம் எங்கள் இருக்கின்ற ஒரே ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் தவிர்க்க முனையும் நாங்கள் எந்த விலை கொடுத்தாலும் அதை காப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் அஞ்சுவதில்லை. ஏனென்றால் இந்த காலத்திலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கான பின்னாடி இருக்கின்ற கோட்பாடு என்பது மதச்சார்பற்ற கோட்பாடு, பின்னாடி இருக்கின்ற கோட்பாடு என்பது சகோதரத்துவ கோட்பாடு, பின்னாடி இருக்கின்ற கோட்பாடு என்று சமத்துவமான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பாதுகாப்பதற்கான இந்த போராட்ட களத்திலே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து செயல்படுவோம், களமாடுவோம். இங்கே நடக்கின்ற யுத்தம் என்பது 2 பேருக்கு தான், இடதுசாரிகளுக்கு வலதுசாரிகளுக்கு தான். வலதுசாரிகள் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா, RSS தொங்கு சதை, நாம் தமிழர், விஜய் போன்றவர்கள் வலதுசாரிகள். இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் பேரியக்கம், இவங்கெல்லாம் நிற்கிறோம். இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறதே போர் நடக்கிறது என்றால் யாருக்கும் என்றால் சனாதனவாதிகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும். இந்த களத்தில் யாருக்குமான யுத்தம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரனுக்கும் கோட்சேவுடைய பேரனுக்கும் அங்கு நடக்கின்ற யுத்தம். இந்த யுத்த காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன்கள் வெற்றி பெறுவோம். தந்தை பெரியாருடைய பேரங்கள் வெற்றி பெறுவோம். கார்ல் மார்க்சுடைய பேரங்கள் வெற்றி பெறுவோம். மோடியினுடைய எந்த செயல் திட்டமும் வெற்றி பெறாது. முழுக்க மக்களை படுகொலை செய்கின்ற, மக்களுக்கு எதிரான பயங்கரவாத கும்பல் தான் RSS, பாஜக போன்ற கும்பல். அந்த கும்பலை மக்கள் மத்தியிலே நாங்கள் தொடர்ந்து அமலப்படுத்தியே வருவோம். இந்த போராட்டம் தொடரும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய தோழர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் நாம் ஜூன் 14ஆம் தேதி திருச்சியிலே பயணப்பட போகின்றோம். இந்த பேரணி தான் மோடி சர்க்காருக்கு, மோடி அரசுக்கு சவால் விடக்கூடிய பேரணியாக அமைய வேண்டும். நம்முடைய எழுச்சி தமிழர்கள் அறைகோல் விடுத்த அடிப்படையில் எல்லா பகுதியிலும் நாம் அணிதிரண்டு திருச்சியிலே பயணிப்போம், சங்கமிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் அண்ணன் சா ஆறுமுகம் அவர்கள் அண்ணனுக்கு சாலை அணிவிக்கிறார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தொகுதி செயலர் இப்ராஹிம் அவர்கள் அண்ணனுக்கு சால்வை அணிவிக்கிறார். 90வது வட்டத்தின் சார்பாக அன்பு வில்லிவாக்கம் பகுதியின் சார்பாக அக்கா செல்வி அவர்கள் அண்ணனுக்கு சால்வை அணிவிக்கிறார். வட்ட செயலர் பழனி அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்.